500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என அறிவித்து 20 நாட்கள் ஆகிய நிலையில் தற்போது வரை இயல்பு நிலை திரும்பாமல் இருக்கிறது. பணப்புழக்கம் இல்லாததால் வணிகர்கள் பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். இது பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வரதான் 500 1000 தான் வருது. 100 நோட்டு கிடையாது, 100 நோட்டு சில்லறையும் கிடையாது, 50 நோட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. வருதுல 1000 500 தான் கொண்டு வராங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வியாபாரமும் இல்லை. வர மாலை சாமி மாலை போடுறவங்களாம் வெத்து வருது 500 1000 தான். ஒரு 100 நோட்டு கிடையாது, 50 நோட்டு கிடையாது. இதான் ரொம்ப வேதனை, வியாபாரமே இல்லை, ரொம்ப லாஸ். இது ஒரு பூ வியாபாரியின் குமுறல். சென்னையின் மொத்த வியாபாரத்தின் அடையாளமாக இருக்கும் பாரிமுனையில் மக்கள் கூட்டம் சற்று குறைந்தே காணப்படுகிறது. இதற்கு காரணம் பணப்புழக்கம் இல்லாததே. மொத்த வியாபாரிகள் அதிகம் இருக்கும் பகுதி என்பதால் பணப்புழக்கம் இன்றி வியாபாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். 50 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்க, 450 ரூபா கொடுக்குறாங்க, 450 ரூபா சில்லறை கொடுக்கணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குறவங்களும் 500 ரூபா 1000 ரூபா தான் கொடுக்குறாங்க. 150 தரமாட்டேங்கிறாங்க. சேல் ரொம்ப கம்மியாக இருக்குது. மளிகை, பூ, உடைகள், மின்னணு பொருட்கள் என அனைத்து வியாபாரங்களும் வீழ்ச்சியடைந்துள்ளன. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நாட்களில் அதிகம் வாங்கப்படும் அலங்கார பொருட்கள், கேலண்டர், டைரி ஆகியவற்றின் வியாபாரமும் பாதிப்படைந்துள்ளது. மொத்த வியாபாரங்களில் முன்பணம் கொடுத்து ஆர்டர் செய்திருந்தாலும் மீதம் தொகை பெறுவதில் சிக்கல் நிலவுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆண்டின் இறுதி நாட்கள் என்பதால் நாட்காட்டி, டைரி மற்றும் கையேடுகளின் ஆர்டர்கள் அதிகமாக வரும். ஆனால் பணப்புழக்கம் இல்லாததால் ஆர்டர்கள் குறைந்துள்ளதாக வருத்தம் தெரிவிக்கிறார் வியாபாரி சையத் சுல்தான். எங்கள் தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீட்டில் பார்ட்டி வந்து வாங்குறாங்கன்னா ஒரு 150 ரூபா 200 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்க 2000 நோட்டு தராங்க. கொடுக்கும்போது நம்மகிட்ட சில்லறை இல்லை, நம்மகிட்ட சேஞ்ச் இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், அது வேணான்னு சொல்லி திரும்பி அனுப்பிடுறாங்களே. அனுப்பும்போது வந்து எங்கள் பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படுது எங்களுக்கு. இதே வந்து இப்போ சப்போஸ் இந்த அவங்க 500 ரூபா இதுவும் 2000 இதுவும் நல்லா கொஞ்சம் புழக்கத்தில் விட்டு பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கும். கருப்பு பணத்தையும் கள்ள நோட்டையும் ஒழிக்கும் முயற்சி வரவேற்கத்தக்கதுதான். இருந்தாலும் போதிய தயாரிப்பு நிலையில் அரசு இல்லாததால் அரசின் இந்த முயற்சியால் 20 நாட்கள் கழித்தும் இயல்பு நிலை திரும்பாமல் சாமானியர்களும் வியாபாரிகளும் தவித்து வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநாத்துடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.